நான் இது இந்த அவையிலே நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே, கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரிடர் மேலாண்மை, இந்த மிக்ஜாம் புயல், அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்தை ஒட்டியும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருப்பது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பாதிப்புகளை சீரமைப்பதற்காக ஒன்றிய அரசிடத்திலிருந்து நாம் 19,650 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு நீங்கள் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதே போல தென் மாவட்டங்களிலே வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பெரும் பாதிப்பினை தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கிறது. இதற்காக நம்ம 18,214 கோடி ரூபாயாக ஒன்றிய அரசிடமிருந்து தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளுக்காக நிதி வழங்குமாறு நாம் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பேரிடர் நிகழ்கிறதோ இல்லையோ, நம்ம 2 பேரும் இந்த நான் குறிப்பிட்டிருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பணம் இந்த 2 கட்டமாக கேட்டிருக்கோம். ஒன்று மிக்ஜாம் புயலுக்கு கேட்டிருக்கோம், இன்னொன்று தென் மாவட்ட புயலுக்கு கேட்டிருக்கோம். ஆனால் அங்கேருந்து என்ன நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க, பேரிடர் வருகிறதோ வரவில்லையோ, இந்த 15வது நிதிக்குறியின் பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆண்டுதோறும் விடுவிக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் நிவாரண நிதியினுடைய 2வது தவணையை மட்டும்தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2வது தவணையை மட்டும் கொடுத்து விட்டு ஒன்றிய அரசு ஏதோ பெரிய அளவில் நமக்கு நிதி உதவியை செய்து விட்டது போல ஒரு பிம்பத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டமைக்க பார்க்கிறார்கள் தேர்தல் காரணங்களால். அது தொடர்ச்சி பல்வேறு குழுக்கள் வந்தாங்க, சென்ட்ரல் கமிட்டி வந்தது, அது தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் கூட வந்தார்கள். ஆனால் எல்லாரும் வந்தார்களே ஒழிய, நான் இது இந்த அவையிலே நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை பேரவை துணைத் தலைவர்களே, கிராமத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு அம்மஞ்சல்லி கூட நம்ம கையில் கொடுக்காத இருக்கக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பாரபட்சமா என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. காரணம், தமிழ்நாடு மட்டுமல்ல, 2023 குஜராத்தில் வெள்ளம் வருகிறது, பிபர்ஜாய் புயல். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 338 கோடி கொடுத்தீங்க. அசாமில் 2022 வெள்ளம் வந்தது, 250 கோடி கொடுத்துருக்கீங்க. 2022 கர்நாடகாவில் வெள்ளம் வந்தது, 939 கோடி கொடுத்தீங்க. குஜராத் புயலுக்கு 1000 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் 2021. மத்திய பிரதேசத்தில் 21 வெள்ளம் வரும்போது 600 கோடி கொடுத்தீங்க. பீகாரில் வெள்ளம் வந்தபோது 1038 கோடி கொடுத்துருக்கீங்க 2021. கர்நாடகா வெள்ளம் 21 1623 கோடி ரூபாய் கர்நாடகாவுக்கு வழங்கியிருக்கிறீங்க. ஆக இத்தனை மாநிலங்களுக்கும் வெள்ள பாதிப்புகள், புயல் பாதிப்புகளே பணம் வழங்கி நிதி வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பாரபட்சியம் ஏன் காட்டுகிறது என்ற கேள்வியை நான் இந்த சட்டமன்றத்திலே வைக்க விரும்புகிறேன். இந்த ஏழை எளிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் நம்முடைய ஒன்றிய அரசு இந்த பாரபட்சத்தை காட்டுவதாக நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் எந்த நேரத்திலும் நீங்கள் எந்த ஒரு 10 பைசா கூட நீங்கள் இந்த புயலுக்கு கொடுக்காத அதே சூழ்நிலையில் நம்முடைய அரசு மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் உள்ள 24.25 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் என 1486 கோடி ரூபாயை நிவாரணமாக கொடுத்திருக்கிறது. தென் மாவட்டங்களிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு வாழ்வாரம் அந்த குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் என்று மொத்தம் 30.94 லட்சம் குடும்பங்களுக்கு 540 கோடி ரூபாய் செலவிலே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறது. சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுதுபார்த்தல் செய்வதற்கு 385 கோடி ரூபாய், பயிர் சேத நிவாரணம் 250 கோடி ரூபாய், தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பிற்காக நெடுஞ்சாலைத்துறைக்கு 725 கோடி ரூபாய், நீர்வளத்துறையில் சீரமைப்பு பணிகளுக்காக 630 கோடி ரூபாய், சேதமடைந்த மீன்பிடி படகுக்கு நிவாரணம் 15 கோடி ரூபாய், கால்நடைகள் வழங்குவதற்கு கடன், உப்பள தொழிலாளருக்கு உதவி, அதே போல பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ் மற்றும் பாட பங்குத்தங்கள் வழங்குதல் என்று அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அண்மையிலே தூத்துக்குடிக்கு வருவதாக நான் அறிகிறேன். நிச்சயமாக அவர் வருகிறதற்கு முன்பாகவோ அது வருவதை ஒட்டியோ நம்முடைய தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல விண்வெளி சாதனைக்கு அடிக்கல் நாட்ட வரக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சமவெளியிலே நடந்திருக்கக்கூடிய இந்த துயரத்தையும் கருத்திலே கொண்டு அதை தணிப்பதற்கான உரிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை நான் இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.